இந்த வீடியோவில் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள்கள் மற்றும் அவற்றின் பொருள் தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. தேசகுரல் டிவி வழங்கும் திருக்குறள் தொடர் தொகுப்பு விஜயகுமார் PE. திருக்குறள் விளக்கம் வழங்குபவர் நா. விஜயகுமார் BE. திருக்குறள் 9ஆம் அதிகாரம் விருந்தோம்பல். குறள் 81 முதல் 90 வரை. குறள் 81. இருந்தோம்பி இல்வாழ்வது எல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு. பொருள்: இல்லற வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் விருந்தினரை போற்றி உபசரிப்பதே. குறள் 82. விருந்து புறத்ததாத் தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்றன்று. பொருள்: விருந்தினர் வெளியே இருக்கும்போது தனியாக உண்பது அது அமிர்தமாக இருந்தாலும் ஏற்றதல்ல. குறள் 83. வருவிருந்து வைகளும் ஓம்புவான் வாழ்க்கை பருவந்து பாழ்படுதல் இன்று. பொருள்: தினமும் வரும் விருந்தினரை உபசரிப்பவனின் வாழ்க்கை வறுமையால் கெடாது. குறள் 84. அகனமர்ந்து செய்யாள் உரையும் முகனமர்ந்து நல்விருந்து ஓம்புவான் இல். பொருள்: முகமலர்ச்சியுடன் விருந்தினரை வரவேற்கும் இல்லத்தில் செல்வத் தெய்வம் குடியிருக்கும். குறள் 85. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். பொருள்: விருந்தினரை உபசரித்து மீதமுள்ளதை உண்பவனின் நிலம் விதை இல்லாமலேயே விளையும் அளவுக்கு வளம் பெறும். குறள் 86. செல்விருந்து ஓம்பி வருவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. பொருள்: வந்த விருந்தினரை உபசரித்து வரப்போகும் விருந்தினரையும் எதிர்பார்ப்பவன் தேவர்களுக்கே சிறந்த விருந்தினனாவான். குறள் 87. இணை துணைத்து என்பதொன்றில்லை விருந்தின் துணைத்துணை வேள்வி பயன். பொருள்: விருந்தோம்பலின் பயனை அளந்து கூற முடியாது, அது விருந்தினரின் தகுதிக்கேற்ப பெருகும். குறள் 88. பரிந்தோம்பி பற்றற்றேம் என்பர் விருந்தோம்பி வேள்வி தலைப்படாதார். பொருள்: விருந்தோம்பல் செய்யாதவர்கள் செல்வத்தை பாதுகாத்தும் அதன் பயனை இழந்து வருந்துவர். குறள் 89. உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்கண் உண்டு. பொருள்: செல்வம் இருந்தும் விருந்தோம்பல் செய்யாதது உண்மையான வறுமையாகும். குறள் 90. மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திரிந்து நோக்கக் குழையும் விருந்து. பொருள்: அனிச்ச மலர் முகந்தாலே வாடும், அதுபோல் முகம் சுளித்து நோக்கினால் விருந்தினரின் மனம் வாடும். தொகுப்பு மற்றும் வழங்கல் நா. விஜயகுமார் BE.